ஒரே நாடு ஒரே வரி திட்டம் என்ற லட்சியத்துடன் இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளாக விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுவதாகவும், குறிப்பாக சில பிரிவினருக்கு அதிகபட்ச வரிகள் விதிக்கப்படுவதாக மத்திய அரசால் உணரப்பட்டது. இதனையடுத்து ஜிஎஸ்டி வரி முறையை எளிமைப்படுத்தவும், குறைக்கவும் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசனை உட்பட பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்ற புதன்கிழமை இரவு ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாக பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். புதிய அறிவிப்பின்படி ஜிஎஸ்டி 17க்கும் மேற்பட்ட மத்திய வரிகள் மற்றும் 13 மாநில வரிகளை ஒரே வரியாக இணைத்து இந்தியா முழுவதும் தடையற்ற வர்த்தகத்தை சாத்தியமாக்கியுள்ளது. அடுத்த ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 வரி அடுக்குகள் 18%, 5% என 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டதுடன் வரிச்சுமை குறைக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே வாங்கும் சக்தியை தூண்டும் விதத்தில் மேம்படுத்தப்பட்ட மோடி அரசின் இந்த வரி சீர்திருத்த திட்டம் இப்போது வரலாற்றில் மிகப்பெரிய ஜிஎஸ்டி குறைப்பை வெளியிட்டுள்ளது. இது உண்மையிலேயே மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு தீபாவளி பரிசு என தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது இந்திய நடுத்தர வர்க்கத்தினர் காங்கிரசால் ஒரு வரி எந்திரமாகவே நடத்தப்பட்டனர். குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினரின் அபிலாஷைகள் இனி தண்டிக்கப்படாது என்றும் அது இனிமேல் கொண்டாடப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். இதன்படி ஆட்டோமொபைல் துறையை பொறுத்தவரை கார், மோட்டார் சைக்கிள்களுக்கான ஜிஎஸ்டி 28%லிருந்து 18% குறைகிறது. விருந்தோம்பல் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் தங்கும் விடுதிகள், சினிமா டிக்கெட்டுகளுக்கான ஜிஎஸ்டி 12%லிருந்து 5% குறைய உள்ளது. காப்பீட்டுக்கும் முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. தனிநபர் மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதார காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு போன்ற சுகாதார சேவைகளை 0% ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவருதல், மருத்துவ ஆக்ஸிஜன், நோயறிதல் மற்றும் கண் கண்ணாடிகளுக்கு 5% குறைத்தல் முக்கிய திருத்தங்கள் ஆகும். அன்றாட பயன்பாட்டு பொருட்களை பொறுத்தவரை மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான பன்னீர், பீட்சா, பிரெட், பழச்சாறு, இளநீர், பட்டர், சீஸ், பாஸ்தா, ஐஸ்கிரீம் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 12%லிருந்து 5% குறையும். பற்பசை, ஷாம்பூ, ஆயில், சோப்புக்கான வரி 18%லிருந்து 5% குறைய உள்ளன. மேலும் ஏர் கண்டிஷனர்கள், குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி ஆடம்பரத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்களாக மறுவகைப்படுத்தப்பட்டு 18% குறைக்கப்பட்டுள்ளது. மளிகை பொருட்கள், வெண்ணெய், நெய், நம்கின்கள், சாக்ஸ்கள், பிஸ்கெட்டுகள் மீது 5% ஜிஎஸ்டியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தால் கல்வி மலிவாகிறது. முன்னர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறிப்பேடுகள் மற்றும் பென்சில்கள் போன்ற அடிப்படை பொருட்களுக்கு 5% வாட் வரி விதிக்கப்பட்டது. இப்போது பள்ளி அத்தியாவசிய பொருட்கள், புத்தகங்கள், கிரையான்கள், கூர்மையாக்கிகள் மற்றும் அழிப்பான்கள் மீதான வரி 0% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புகையிலை, பான் மசாலா, ஆடம்பர மோட்டார் வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 40% அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 20 முதல் 40 லட்சம் விலையுள்ள மின்சார கார்களுக்கு ஜிஎஸ்டி 5%லிருந்து 18% உயரும் என்றும், ரூபாய் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆடம்பர மின் வாகனங்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடைகளை பொறுத்தவரை ரூபாய் 2500க்கும் அதிகமான ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி 12%லிருந்து 18% உயரும். நிலக்கரி உள்ளிட்ட சில எரிபொருட்களுக்கான வரி 5%லிருந்து 18% அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி மாற்றங்களால் ரூபாய் 50,000 கோடி அளவுக்கு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் உள்நாட்டு சந்தையில் நுகர்வு நடவடிக்கைகள் வேகம் எடுக்கும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்களிடையே வாங்கும் சக்தி அதிகரித்து உள்நாட்டு உற்பத்தி மேம்பட்டு இந்திய பொருளாதாரம் தனது வேகமான வளர்ச்சி நிலையை தக்க வைக்கும் என நம்பப்படுகிறது.